Hi friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா சுஜி சீரா. இது வந்து ஒரு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் ஸ்வீட். அங்க வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸா செய்வாங்க. இந்த வீடியோ எப்படி எனக்கு தெரியும்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விஷயமா ஊருக்கு போகும்போது அங்கே இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிடும்போது அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எப்படின்னு கேட்டு வந்திருந்தாங்க. அதை தான் நான் வீட்டில் செஞ்சு பார்த்துருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ஸ்வீட் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பி நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யில் நான் முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இல்லை பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் பவுலில் மாற்றிக்கிறேன். பிளாக் கிரேப்ஸ் வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேப்ஸும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதையும் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நெய்யில் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 1/4 கப் அளவு நெய் தேவைப்படும். அதனால அந்த அளவு நான் நெய்யை இன்னைக்கு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய். மெல்ட் ஆனோடனே 1 கப் ரவா எடுத்திருக்கேன். இந்த ரவாவை இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். மிதமான தீயில மட்டும்தான் வச்சு ரவாவை நல்லா வறுக்கணும். ரவா வந்து நல்ல பொன்னிறமாக மாறணும். தீயில வச்சிருந்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா இப்போ இந்த ரவாவை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ரவாவை நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரவா பாருங்கள், நல்ல ஒயிட் கலரில் இருந்தது. நமக்கு ஒரு விதமான கலர் சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு இதோட நான் சேர்த்துக்கிறேன். நமக்கு ரவாவில் நம்ம ஊற்றின நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இதோட இந்த மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ரவாவோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாவு போட்டோன்னே நமக்கு வெள்ளை கலர் கிடைக்குது இல்லையா, திரும்பவும் இது நல்ல கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். எனக்கு ஏற்கனவே ரவா வறுக்கிறதுக்கு 4 நிமிஷம் ஆச்சு. இப்போ நான் திரும்பவும் ரவா வறுத்துட்ருக்கிற அதே நேரத்தில் நான் இங்கே எந்த கப்பால் ரவா எடுத்துக்கிட்டனோ அதே கப்பளவு 3 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நான் நம்ம வறுத்துட்ருக்கிற அந்த ரவாயோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்ட தண்ணியை இந்த ரவாவோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இந்த ரவாயும் கோதுமை மாவும் இந்த தண்ணியில் நமக்கு நல்லா வெந்துடும். நமக்கு ரவா வந்து நெய்யில் நல்லா வறுத்துருக்கிறதுனால நமக்கு கெட்டி விழாது. நீங்கள் கிண்டினீங்கன்னா அழகாக நல்லா வழுவழுன்னு வந்துடும். சூப்பராக பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றின விதத்துக்கு நமக்கு கெட்டியே இல்லாமல் வந்துருச்சு. அதுக்கு காரணம் நெய்யில் நம்ம ரவாவை வறுத்து எடுத்ததுனால அந்த கெட்டியே தட்டலை. எப்போதுமே நெய்யில் வறுத்து எடுத்துட்டோம்னா இதை மாதிரி செய்யும்போது தண்ணி நமக்கு கெட்டி விடாது ரவா. இப்போ நமக்கு ரவா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவா எடுத்தேன். நான் எடுத்துக்கிட்ட அதே கப் அளவால் 1 கப் அளவு சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்கும். இதுவே நமக்கு தேவைக்கு அதிகமான இனிப்பாக தான் இருக்கும். இனிப்பு இன்னும் பிடிக்கும் அப்படின்றவங்க இன்னும் 1/4 கப்பு கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கக்கூடிய பிஞ்ச் அளவு சால்ட் நான் இதில் சேர்த்துக்கிறேன். காய் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு நான் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. கோதுமை மாவு, ரவா, ஏலக்காய், நெய் எல்லாம். இந்த ஸ்டேஜில் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பாதாம், முந்திரி, கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் நான் இதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்படி மூடி வைக்கும்போது நமக்கு நெய் வந்து நல்லா பிரிஞ்சு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்ல கலரும் கொடுக்கும். நான் உங்களுக்கு 2 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு இந்த சுஜி சீரா ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் நமக்கு நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். நம்ம எந்த வித கலருமே சேர்க்கலை, இயற்கையான கலரில் நமக்கு இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு, பதமாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்வீட்டை ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.